நம்மளுடைய அண்டாவாயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏதோ திமுக காரங்க வந்து அவங்களோட ஜோப்லேருந்து ஒரு 200 எடுத்து ஐடி கம்பெனி கட்டின மாரியும், அதில தான் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்ச மாரியும் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்த வரி பணத்தில் தான் நம்மளுக்கு ஐடி கம்பெனி கட்டியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, ஃப்ரீ ஸ்கீம் எல்லாமே நம்மளுடைய வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அது எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் இந்த அண்டாவையன் என்ன தெரியுமா பேசியிருப்பார்? அதாவது சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஐடி எம்ப்ளாயும் திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணுமா. ஏன்னா அவங்க இப்போ சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடும் திமுக போட்டது தானே. அதாவது ஒரு பிச்சை போட்ட மாரி பேசியிருப்பார். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த ஸ்லாங்கில் தான் அவர் பேசியிருப்பார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். திமுக காரங்க அவங்க அப்பா ஜோப்லேருந்து எடுத்து 200 எடுத்து ஐடி கம்பெனி கட்டினாங்களா? நம்மளுடைய வரி பணத்தைருந்து நம்மளுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி அவங்க சொல்லி காமிக்கலாம்? இதுக்கு பேர் தான் பண்ணையார் மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், கடைசி வரைக்கும் என் கூட நீ அடிமையாக தான் இருக்கணும், எனக்கு கீழே தான் இருக்கணும், எனக்கு வந்து நீ நன்றி விசுவாசத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்ணையார் மனநிலையை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே தீரணும் இனிமேல் பேசினதுக்கு. டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று தாங்க. இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். இப்போ நான் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நான் வந்து திமுக ஓட்டு போடல அப்படின்னா என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆன்டி தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சேம் பட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில் ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போ? இதுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாரி தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது டிஎம்கேவுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா உடனே பிஜேபி தான் காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்சியுமே தேர்தல் நெருங்கும்போது தான் மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. தேர்தல் நெருங்கும்போது தான் மக்களுக்காக நிற்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷமும் மக்களை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு கிராமத்தில் போயிட்டு டேங்க் உடச்சிருக்காங்க முன்னாள் திமுக நிர்வாகிய ஆட்கள். ஸோ இதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் போலீஸ் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாலும் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கு போலீஸ். யார் டேங்க் அடித்து உடைச்சாங்களோ அவங்க மேலே பெரிய ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸ் சேனல்ஸில் பார்த்தேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆட்சியா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சார், நீங்கள் குறிப்பாக விஜய் பேரை எந்த மேடையிலையும் சொல்லவே கூடாது. அதுவும் சின்னவர் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. வேணும்னா அவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் காப்பி பண்ணி மேடையில் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய யூபிஸ் பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் விஜய் பேரை சொல்லவே கூடாது. மூடியை போட்டு ஆடிடுங்க நீங்கள், அது பிரச்சனை இல்லை. சார், எங்கேயுமே நீங்கள் குறிப்பாக என்டிகேயை பற்றி பேசவே கூடாது. உங்கள் எதிர் வீட்டில் தண்ணி இல்லைனா கூட அதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறத அடித்து ஆணித்தனமாக பேசணும். வேணும்னா தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அப்பப்போ மூடி ஒழிக வேணா சொல்லிக்கோங்க. हाँ जी, कुछ कुछ होता है, इधर आओ उधर जाओ, पानी पूरी भेलपूरी, बचा है डबल इंजन के तमिழ்நாடு के हिंदी नहीं है मालूम है. சார், நீங்கள் எல்லாரை பற்றியும் பேசுங்க, யாரை பற்றி வேணாலும் பேசுங்க, வாய்க்கு வந்ததை பேசுங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜோட தமிழ் இனத்தை சேர்த்து அதிகமாக பேசி விடுங்க. வரதை மட்டும் பார்த்துக்கலாம்.